லோயர் கேம்ப் கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபத்தில் பென்னிக்விக்கின் 185வது பிறந்தநாளை முன்னிட்டும் பொங்கல் விழாவை முன்னிட்டும் 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் பொங்கல் வைத்தும் முளைப்பாரி எடுத்தும் பொதுமக்கள் விவசாயிகள் மிக விமர்சையாக பொங்கலை கொண்டாடினர். முல்லை பெரியாறு அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் 185வது பிறந்தநாள் தேனி மாவட்டத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 5 மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையை கட்டித்தந்த கர்னல் ஜான் பென்னிக்விக்கை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் அவரது பிறந்தநாளை தேனி மாவட்ட பொதுமக்கள் விவசாயிகள் அரசு விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபத்தில் காலை முதலே ஏராளமான விவசாயிகள் பொதுமக்கள் வருகை தந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பென்னிக்விக்கின் மணிமண்டபத்தில் தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் உள்ளிட்டோர் பாரம்பரிய உடை அணிந்து மாட்டு வண்டி பயணமாக வருகை புரிந்து அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அரசு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 5 மாவட்ட விவசாய சங்கத்தினர், பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் என பலரும் மலர் தூவி கர்னல் ஜான் பென்னிக்விக்கிற்கு மரியாதை செலுத்தினர். அதன்பின் பென்னிக்விக்கின் 185வது பிறந்தநாளை முன்னிட்டு 185 பொங்கல் பானைகள் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழங்க பொங்கல் கொண்டாடினர். விழாவில் வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு தேனி மாவட்ட மக்களுடன் கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வருகை தந்து மணிமண்டபத்தில் வைத்து சிறப்பு பூஜையில் செய்து வழிபாடு நடத்தி பொங்கல் திருநாளையும் கர்னல் ஜான் பென்னிக்விக் 185வது பிறந்தநாள் விழாவையும் மிகச் சிறப்பாக கொண்டாடினர். தமிழர் திருநாளான சிறப்பான முறையில் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிற இந்த வேளையில் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்கள் வாழ்கிற இந்த திருவிழா
விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் முல்லை பெரியாறு அணையில் அந்த டேமை கட்டிய பென்னிக்குயிக் அவர்களுடைய 185வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நானும் மற்ற அரசு அலுவலர்களும் வந்து மாலை அணிவித்து பொங்கல் திருநாளை கொண்டாடுறோம். இந்த திருநாள் தென் மாவட்டங்களுக்கு பென்னிக்குயிக் அணையை கட்டுறதுனால இன்னைக்கு விவசாயத்திலும் சரி குடிநீரிலும் சரி தண்ணீரை பெற்றிருக்கோம். அதை நினைவு கூறும் வகையில் 185வது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம். அதில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் செய்திருக்கிறார்கள். அதே வேளையில் நாங்கள் அந்த விழாவை கொண்டாடி தினம் கேர்னல் ஜான் பென்னிக்குயிக் அவர்களுடைய 185வது பிறந்த தினத்தை தேனி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்வுபூர்வமாக அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி வருகின்றார்கள். அவருடைய இந்த பிறந்தநாளை கொண்டாடுவதற்கான காரணம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்களுக்கான நீர் ஆதாரத்தை உருவாக்கி தந்தவர். அந்த அடிப்படையில் தேனி மாவட்ட மக்களோடு மக்களாக கலந்திருக்கக்கூடிய கேர்னல் ஜான் பென்னிக்குயிக்கினுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு இருக்கின்றது. அவருடைய புகழ் என்றென்றும் நீடித்து நிலைக்க தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அவருடைய புகழை மாவட்டம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியிலும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவர் செய்த தியாகத்தையும் போற்றும் வகையில் அதற்கான நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றதற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைகின்றோம். பெரியாருக்கான 152 அடி நீர்த்தேக்கத்திற்கான இடையில ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவருடைய கனவு திட்டம் 152 அடி முழு கொள்ளளவை அதை நிறைஞ்சு அது கடைமடை வரைக்கும் போய் சேரணும். அதற்கான முழு முயற்சியை ஏற்கனவே 142 அடி தேக்குவதற்கும் மத்தியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. இன்று 152 அடியை அந்த பல காரணங்களில அந்த அணை பலம் இழந்து விட்டது என்ற பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலும் கூட அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் முழு கொள்ளளவை நிலைப்பதற்கான நிரப்பி அந்த நீர்வழியை பாசனத்திற்கு திருப்பிடக்கூடிய பணியை நாங்கள் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமைக்கு எடுத்துச் சென்று அதற்கான ஆக்கப்பூர்வமான பூர்வாங்க பணியை முன்னெடுக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையை உருவாக்குவோம்.